நம்ம வீட்டில் ஒரு சால்ட்ரிங் மிஷின் ரொம்ப நாளாகவே ஒர்க் ஆகாமல் கிடந்துச்சு. இதை நான் 5 வருஷத்துக்கு முன்னால் வெறும் 150 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். வாங்கின கொஞ்சம் மாதத்துலேயே அந்த சால்ட்ரிங் மிஷினோட கம்பியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னது? இனிமேல் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஓரமாக மூளையில் தூக்கி போட்ட அந்த சால்ட்ரிங் மிஷினை இப்போ எதுக்கு எடுத்திருக்கேன்னா, இந்த சால்ட்ரிங் மிஷினுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது, எதனால் இது ஹீட் ஆகுது அப்படின்னு சின்ன வயசுலேருந்து இதை ஆரஞ்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. இதை கலட்டுறதுக்கு 3 நட்டை கொடுத்துருந்தாங்க. அதை கழட்டி தூக்கி ஓரமாக போட்டு உள்ளே பார்த்தா பெருசாக போர்டு எதுவுமே இல்லை. நம்ம கொடுக்குற கரண்ட்டை டேரெக்டாக அந்த சால்ட்ரிங் மிஷினோட கம்பிக்கு அனுப்புகிறாங்க. இடையில பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்துச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு லைட்டை வச்சுருக்காங்க. இந்த சால்ட்ரிங் மிஷினோட கம்பியை கழட்டினா உள்ளேருந்து வெறும் மண்ணாக வருது. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி, அதுக்கு மேலே சிமெண்டால் செய்யப்பட்ட உருளை மாதிரி ஒன்று இருக்குது சின்னதாக. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி சூரில் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மாட்டி வச்சு உள்ளே இருக்கிற கம்பிக்கும் வெளியில் இருக்கிற கம்பிக்கும் கரண்ட் கொடுத்தா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணது தான் மேலே மண்ணை போட்டு இந்த சால்ட்ரிங் கம்பிக்குள்ளே வச்சுருக்காங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான்